கைஸ் நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 87 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்குதாக திரும்ப இந்த கொஸ்டின் யாரெல்லாம் வந்து எபிசோடு உன்னிப்பாக கேட்குறீங்கிறத வந்து தெரிஞ்சுக்காக மட்டும்தான் வந்து. ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து லிங்ஷான் வந்து சொல்லுவாள். இவள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூய் சாங், இவ வந்து 6th டாட்டர் இந்த ராயல்ஸ் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, இப்படி ஒரு முட்டாளான பிரின்சஸை நான் இதுவரையிலும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்சானை வந்து சொல்கிறப்ப அதை கேட்டு அவள் வந்து டென்ஷன் ஆகிறாளோ இல்லையோ, குயின்சான் உன்னுடைய வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து யூஸ் பண்ணு. நீ வந்து இப்போ பிரின்சஸ் கிட்ட வந்து நீ பிரின்சஸ் கிட்ட ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேட்கல, அப்படி இல்லைனா இதுதான் உன்னுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கையில் வந்து பவரை வந்து யூஸ் பண்ணி தரையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பான். யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்ப அப்போ தான் லின்ஷான் வந்து சொல்வா, இவன் வந்து ஜாயின் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் குடும்பத்தை வந்து சேர்ந்தவன். இவன் வந்து லாஸ்ட்டு வருஷம் டான்சியன் அகாடமி சாம்பியன்ஷிப்பில் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் 8th டைமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிங்ஷான் தான் வந்து சொல்லுவான். அவன் வந்து அவனுடைய பவரை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ சடன்னு வந்து பின்னாடி வந்து நிற்கிறப்போ என்ன ஒரு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கவங்க பேசுகிறப்போ, நீ இங்கேருந்து போனால் உன்னை ஸ்டாப் பண்ண முடியாத பார்க்குறியான்னு சொல்லிட்டு பிரின்சஸும் ஓடி வரும்போது அந்த ஜாங் என்ன பண்ணுவான்னா கை நீட்டி நிறுத்தி, பிரின்சஸ் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டூப்பிட்டை வந்து மன்னிப்பு கேட்குறவரில் நான் இவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜாங் தான் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து வேகமாக வருவான். அங்கே இருக்க பிரின்சஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வந்து தடுத்து நிறுத்தும் போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்சஸ் வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறம் அவன் வந்து கை தட்டினதுக்கப்புறம் வந்து எல்லோரும் மண்டி போட்டு நிற்கிறப்ப குயின்ஃபாங் நீ வந்து பார்த்தீங்கன்னா மண்டி போட அவசியம் இல்லை, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். எழுந்ததுக்கப்புறம் வந்து குயின்ஃபாங் தான் வந்து என்ன பண்ணுவான்னா, பிரின்சஸ் அண்டு மெஜஸ்டிக் நான் இங்கே வந்து பண்ணதை வந்து இந்த கிங்டம் வந்து தப்பாக நினைக்காது அப்படின்னு சொல்கிறப்போ நல்ல வார்த்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து உடனே வந்து அவன் உள்ளே போவான். உடனே வந்து செகண்ட் பிரதர் நீங்கள் இங்கே வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த டான்சியன் அகாடமியில் வந்து வந்த மாணவர்களை வந்து பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து இது பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான்னாரு. அதனால் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிரின்சஸ் வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் எனக்கு வந்து இது பண்ணிட்டாரு, அப்போ குயின்ஃபாங்கோ வந்து என் கூட தான் சப்போர்ட்டாக இருக்கான், நாங்கள் வந்து இந்த டாக்டரை வந்து ஜாங்ஸு வந்து இது பண்ணதுக்காக நான் இவனை வந்து அட்டாக் பண்ணலாம் கிரேட்டை தான் சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டு செகண்ட் பிரதர் இவர் தான் வந்து குயின்சான், இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து பிளட் ஸ்பிரிச்சுவல் போலுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நடந்தது ஏதோ ராங்கலாக இல்லை, டேடிக்கிட்ட இதை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவனும் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் வந்து சரி நான் அந்த பையனுக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் என்ன பண்ணுவான்னா அவனுடைய பவரை வந்து யூஸ் பண்ணுவான். அந்த பவரை யூஸ் பண்ணி பிளடி பாஸ்டர்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண வரும்போது உடனே லீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் ரிலீஜியன் ஃப்ளாக்ஷிப் டெக்னிக்னா இந்த டெக்னிக்கை வந்து பயன்படுத்துகிறவங்க வந்து இந்த கிங்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான மார்ஷல் ஆர்ட் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கையில் நிறுத்திட்டு ஜாங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிடவே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் தூக்கி வந்து அடிப்பான். அடித்ததுக்கப்புறம் அவன் போய் கீழே விழுந்துட்டு உன்னுடைய அரகண்ட்டுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் பவரை வந்து கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம குயின்சானை வந்து அட்டாக் பண்ண வருவா. அப்போ தான் லின்ஷான் வந்து அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக்காகி நிற்கிறப்போ அந்த பிரின்சஸ் தான் தன் மனசுக்குள்ளே நினச்சிப்பா லின்ஷானுக்கோ இந்த குயின்சானுக்கோ என்ன ரியாக்ஷன், எதுக்கு இவனை வந்து டிஃபீட் பண்ணுறத வந்து பார்த்து ரொம்ப வந்து இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கும் போது உடனே வந்து லின்ஷான் தான் குயின்சான் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு கீழே வேற மாதிரி வீந்து பார்த்தா அவளுக்கு வந்து கண் அடிச்சுட்டு உடனே இவன் என்ன பண்ணுவான்னா உன்னை இன்னையோடு முடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவான். நம்ம கொஞ்சம் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு ஓங்கி ஒரே அடி தான் அடிப்பான். அவன் போய் மரத்தில் முட்டிக்கிட்டு அந்த ஜாங் போய் கீழே விழுவான். விழுந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க தான் வந்துட்டு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கொஞ்சம் என்ன பண்ணோன்னா ஐயோ நான் வந்து ரிஸ்க்கான மூவை வந்து எடுத்துட்டேன், என்னால் நிற்க கூட முடியல, யாராச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே வந்து இந்த குயின்ஃபாங்க்கு முன்னாடி என்னுடைய பவரை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தடுமாறிட்டு இருப்பான். உடனே லின்ஷான் தான் வந்து நீ என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை பிரின்சஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்பிரிச்சுவல் போலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னுடைய லைஃப்பை விட்டுருவோம் போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அழுதுக்கிற மாதிரியே வந்து ஒரு நடிப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குயின்சான் சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணடிப்பான். கண்ணடிச்சோடனே அவங்க
மூஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செவப்பாக செவந்துடும். உடனே வந்து 2 பேரும் வந்து டான்சன் அகாடமி சாம்பியன் தானே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கு குயின்சானை விட ரொம்ப வயசானவர், அவரை வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்படி டிஃபீட் பண்ணான், ஒருவேளை மாஸ்டர் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 கார்டியன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஜாங் தான் வந்து மாஸ்டர் குயின்சான், நான் வந்து உன்னை வந்து ரொம்ப லேசியாக எடுத்துக்கிட்டேன், ஆனால் என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் நான் பயன்படுத்தி உன்னை வந்து அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு இன்றைக்கான கொஸ்டின் இதில் இல்லை, நான் அடுத்த எபிசோடில் வந்து கேட்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கேர்ஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.